வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கல்வியில் ஏற்படும் பாதகமான விளைவுகளை தணிக்க 2025ஆம் ஆண்டின் கல்வியாண்டு தொடக்கத்தில் எழுதுப் பொருட்களை வாங்குவதற்கு கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் முடிவு. இடைநிறுத்தப்பட்ட பல முதலீட்டு திட்டங்கள் புதிய அரசாங்கத்தின் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவிப்பு. நாட்டிற்கு ஆபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து மீட்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராகவே உள்ளதாக வஜ்ர அபிவர்த்தன சுட்டிக்காட்டு. ஊழல்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை சட்டத்தின் மூலம் மட்டுமே முன்னெடுப்போம் என வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். பாதிக்கப்படக்கூடிய பள்ளி மாணவர்களின் கல்வியில் ஏற்படும் பாதகமான விளைவுகளை தணிக்க 2025ஆம் ஆண்டு கல்வியாண்டின் தொடக்கத்தில் பள்ளி எழுதுப் பொருட்களை வாங்குவதற்கு உதவியாக ஒரு கொடுப்பனவை வழங்குவதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. நிதி அமைச்சகத்தின் ஒரு கணக்கெடுப்பில் 55% பள்ளி மாணவர்கள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று தெரிய வந்துள்ளதுடன் மேலும் இது கிராமப்புற மற்றும் மலையக பகுதிகளில் அதிகமாக உள்ளது. கூடுதலாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளில் 53.2% பேர் பள்ளி எழுதுப் பொருட்களை வாங்குவதை குறைத்துள்ளனர் அல்லது முற்றிலுமாக நிறுத்திவிட்டார்கள். அதே நேரம் 26.1% பேர் முன்பு பயன்படுத்திய பொருட்களை மீண்டும் பயன்படுத்துகின்றனர். பொருளாதார நெருக்கடியின் தாக்கம் குறித்து குடும்ப ஆய்வு 2023 மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரவியல் துறையால் நடத்தப்பட்டதில் குழந்தைகளின் கல்வியில் பொருளாதார நெருக்கடியின் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை எடுத்து காட்டுகிறது. இதன் விளைவாக 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்க ஏற்கனவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அஸ்விஸ்ம குடும்பத்தை சேர்ந்த பள்ளி மாணவர்களுக்கு 6000 வழங்கப்படுவதோடு டிசம்பர் 27ஆம் தேதிக்குள் அஸ்விஸ்ம வங்கி கணக்குகள் மூலம் நிதி வழங்குவதற்கும் திரைசேரி நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் ஏனைய தகுந்த பாடசாலை பிள்ளைகளுக்கு 2025ஆம் ஆண்டிற்கு ஒரு பிள்ளைக்கு தலா 6000 ரூபாய் பெறுமதியான எழுதுகருவி பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு அவசியமான கொடுப்பனவுகளுக்கான நிதி ஒதுக்கீடு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சிற்கு வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. இதனூடாக பாடசாலை கல்விக்காக பெற்றோரினால் சுமக்கப்படும் செலவுகளில் நிவாரணம் அளித்து அதனூடாக பாடசாலை பிள்ளைகளின் கல்வியை தொடர்ச்சியாக மேற்கொள்வதனூடாக அவர்களது எதிர்காலத்தை பாதுகாப்பது அரசின் நம்பிக்கையாகும். இடைநிறுத்தப்பட்ட பல சர்வதேச மற்றும் வெளிநாட்டு முதலீட்டு திட்டங்கள் எமது புதிய அரசாங்கத்தில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். களுத்துறை மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் அமைச்சர் இதனை தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர் வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வருவதற்கான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் வளமான ஆரம்பம் ஒன்றை அடுத்த வருடத்தின் தொடக்கத்தில் இலங்கை எதிர்பார்க்க முடியும் என்றும் தெரிவித்தார். வெளிநாட்டு ராஜதந்திரிகள் மீண்டும் நம்பிக்கையை பெற்றுள்ளதோடு இலங்கையோடு இணைந்து பணியாற்ற தொடங்கியுள்ளார்கள். அத்துடன் குறுகிய காலத்தில் பங்குச்சந்தை சிறப்பாக செயல்பட தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் அரசாங்கம் பதவியேற்று 3 மாதங்களுக்குள் நாட்டை ஸ்திரப்படுத்தியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்திருந்தார். நாட்டுக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து மீட்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராகவே உள்ளதாக முன்னாள் அமைச்சர் வஜித அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர் அனுபவம் இல்லாதவர்களிடம் நாட்டை ஒப்படைக்க மக்கள் எடுத்த தீர்மானத்தினால் இன்று அவர்கள் பெரும் நெருக்கடி நிலைமையினை எதிர்நோக்கி வருகின்றனர். அரசாங்கத்தினால் தீர்வு வழங்கப்பட முடியாது காணப்படும் அரிசி மற்றும் தேங்காய் தட்டுப்பாடு பிரச்சனைகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியின் போது இருக்கவில்லை. மாறாக இலவசமாக மக்களுக்கு 20 கிலோகிராம் எடையுடைய அரிசி விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இவ்வாறு பல ஆயிரக்கணக்கான தொன் எடையுடைய அரிசி விநியோகம் செய்யப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் நாட்டிற்கு ஆபத்து ஏற்பட்டால் அதிகாரம் இருந்தாலும் அதிகாரம் இல்லை என்றாலும் உதவுவதற்கு ரணில் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். புதிய அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு கூறியவர் புதிய அமைச்சர்கள் கடமைகளை ஆரம்பித்து 5 வாரங்கள் மாத்திரமே நிறைவு பெற்றுள்ளது. இந்த நிலையில் அமைச்சர்களை நேரில் சந்திப்பதற்கு வாய்ப்பளிக்கவில்லை. அவர்கள் தொலைபேசியில் உரையாடுவதில்லை, ஊடக அறிக்கைகளை வெளியிடுவதில்லை, நேர்காணல்களை வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக உள்ளது. கடந்த அரசாங்கத்தில் அர்ப்பணிப்பின்றி முறையான ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் தரவுகள் மற்றும் தகவல்களின்றி ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் போன்றோர் பதவி வகித்தமையாலும் தன்னிச்சையான முடிவுகளை மேற்கொண்டமையாலும் உருவாக்கிய நெருக்கடிக்கு இந்த நாட்டு மக்கள் முகம் கொடுத்து வருவதோடு கடந்த பொது தேர்தலில் இந்த நாட்டு மக்கள் பெரும்பான்மை பலத்துக்கு வழங்கியுள்ளார்கள். இந்த 5 வருட காலப்பகுதியில் நாட்டை முன்னேற்றாமல் இனி அரசாங்கத்தை போல வேறு ஏதேனும் விடயங்களை மேற்கொள்ள முடியும். இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் அரசாங்கத்தால் முன்னேறி செல்வது எளிதான விடயம். எனினும் நாடு ஒருபோதும் முன்னேறாது என்று தெரிவித்துள்ளார்.
இலங்கையர்களுக்கு தேவையான உதவிகளை சீன அரசாங்கம் தொடர்ந்து வழங்கும் என இலங்கைக்கான சீன தூதுவர் தெரிவித்தார். கிழக்கு மாகாண ஆளுநர் இலங்கைக்கான சீன தூதுவரிடம் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு 770 குடும்பங்களுக்கான நிவாரணப் பொருட்கள் சீன நாட்டு அரசாங்கத்தின் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு மட்டக்களப்பு திராய்மடவில் உள்ள புதிய மாவட்ட செயலகத்தின் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக இலங்கைக்கான சீன தூதுவர் கலந்து கொண்டதோடு சீன தூதரகத்தின் பிரதம அரசியல் பிரிவுக்கான அதிகாரி, மேலதிக அரசாங்க அதிபர்களான ஸ்ரீகாந்த், முகுந்தன் மற்றும் தூதரக அதிகாரிகள், மாவட்ட செயலர் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். ஊழல்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை சட்டத்தின் மூலம் மட்டுமே முன்னெடுப்போம் என வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். மூதூர் சேனையூர் அனாமிகா பண்பாட்டு மையத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது கலை நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளதோடு பல்துறை கலைஞர்கள் 8 பேர் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். அத்தோடு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர நினைவு சின்னமும் பொன்னாடியும் போர்த்தி கௌரவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் முதன்மை விருந்தினராக பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார். ஏனைய அதிதிகளாக தமிழ்நாட்டு பேராசிரியர் பாத்திமராஜா கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு ஜனாதிபதியின் கீழும் ஜனாதிபதி நிதியை பயன்படுத்திய நபர்களின் பெயர் விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர், தேசிய மக்கள் சக்தியின் கீழ் வேட்புமனு தாக்கல் செய்த பலர் தற்போது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தற்போதுள்ள வேட்பு மனுக்களின் கீழ் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலின் போது பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட கட்சிக்கு பதிலாக பல வேட்பாளர்கள் கட்சி மாறியுள்ள நிலையில் புதிய வேட்புமனுக்களை கோருவது நல்லது. 2022 சதி திட்டம் மூலம் பொதுஜன பெரமுனவின் அரசாங்கம் வீழ்த்தப்பட்ட போது வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சக்திகள் நமது நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடை செய்யும் அளவுக்கு சூழ்ச்சி செய்தார்கள். அப்போது ரணிலை ஜனாதிபதியாக நியமித்திருந்தோம். ரணிலின் வேலை திட்டத்தை இந்த அரசாங்கம் நடத்துகின்றது. ஒரு அமைச்சர் அல்லது அரசியல் தொடர்புள்ள ஒருவர் ஜனாதிபதி நிதியிலிருந்து பணம் செலவழிப்பதாக கூறப்படுவதோடு இதுவரை ஜனாதிபதி நிதியத்தினால் உதவி செய்யப்பட்ட ஏனையவர்களின் பெயர்களையும் வெளியிட வேண்டும். இதன்படி ஒவ்வொரு ஜனாதிபதியின் கீழும் ஜனாதிபதி நிதியை பயன்படுத்திய நபர்களின் பெயர் விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும். எங்களின் குடும்பத்திற்கு ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பணம் வழங்கப்படவில்லை, அது எமக்கு தேவையும் இல்லை என்றார். மாவை சேனாதிராஜாவின் முறையற்ற நடவடிக்கைகளால் தான் கட்சிக்குள் குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குறிப்பிட்டிருந்தார். மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இந்த விடயத்தை குறிப்பிட்ட அவர், இலங்கை தமிழரசு கட்சி எதிர்வரும் சில நாட்களில் 75வது பவள விழாவை கொண்டாட உள்ளது. இவ்வாறான பழம்பெரும் கட்சியினை கடந்த சில வருடங்களாக நடப்பவற்றை வைத்துக் கொண்டு வெளியில் செய்திகள் பிரசுரிக்கப்படுகிறது. கட்சியை சுத்தப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளே தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தற்போது கட்சியில் எவ்வித குழப்பமும் இல்லை. எனினும் மாவை சேனாதிராஜாவின் முறையற்ற நடவடிக்கைகளால் தான் கட்சிக்குள் குழப்பங்கள் ஏற்பட்டு கட்சிக்கு அவப்பெயர் வெளியில் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.